என்ன கைஸ் இது சிஎஸ்கே இன்னொரு புது ஹோம் கமிங்க பண்ண போறாங்க போல இருக்குது. எஸ் கைஸ், தீபக் சேர் டு சிஎஸ்கே, அன்ஷுல் கம்போஸ் டு மும்பை இந்தியன்ஸ். இந்த ட்ரேட சிஎஸ்கே பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இப்போ? சிஎஸ்கே அன்ஷுல் கம்போஸையும் கொடுக்க முன்ன வந்துட்டாங்களா? அதுவும் தீபக் சேருக்கு. என்ன இந்த ட்ரேட நம்ம நம்பலாமா வேணாமா? இந்த ட்ரேட் உண்மையாலுமே நடக்கிறதுன சான்ஸ் இருக்கா? தீபக் சேர் டு சிஎஸ்கே, அன்ஷுல் கம்போஸ் டு மும்பை இந்தியன்ஸ். இந்த ட்ரேட் ரூமர் பத்தி நம்ம இந்த இடத்துல கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ், இன்னொரு மிகப்பெரிய ஷாக்கிங் அப்டேட். சிஎஸ்கே ஆண்ட்ரி ரசலுக்காக கேகேஆர் கிட்ட போய் ட்ரேட் ஆஃபர் வச்சுதாவும் கேகேஆர் அந்த ட்ரேட் ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணதுனால ஆண்ட்ரி ரசலை ஸ்ட்ரைட்டாக ஆப்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க சிஎஸ்கே. ஸோ இப்போ இந்த டைம் ஆண்ட்ரி ரசல் டு சிஎஸ்கே இஸ் 100% கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது ஆண்ட்ரி ரசல் டு சிஎஸ்கே, இதை பற்றியுமே இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் 2026 ரிட்டன்ஷனுக்கு அப்புறமா ஆண்ட்ரே ரசல் டு சிஎஸ்கே, இதுதான் ஃபுல் பீக்கில் இருந்திருக்கு. எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரசல் சிஎஸ்கேக்கு தான் வரப்போகிற அப்படின்னு சொல்லி. எல்லாரும் என்ன சொல்கிறதுக்கு, சிஎஸ்கே கிட்ட இருந்த ஏஆர் ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா ரசலை நாங்கள் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹிண்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசல் ரிலீஸ் பண்ணதில் ரசலே கேட்டு கேகேஆர்லேருந்து ரிலீஸ் ஆயிருக்காரு. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ ஏஆர் ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரசல் கூட ஒரு கான்வர்சேஷனில் இருந்திருக்காரு. கேகேஆரை விட்டு வெளியில் வந்து ரசல், நாங்கள் உங்களை ஃபுல் ஆல் அவுட் போய் எடுத்துன்னு வந்துடுறோம் சிஎஸ்கே எங்கள் டீமில் அப்படின்னு சொல்லி ஏஆர் ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வேலிடாக தெரியுது கைஸ், பிகாஸ் ஜேமி ஓட்டன் பாருங்கள் சிஎஸ்கே ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ரசல் அண்ட் ஜேமி ஓட்டன் சிமிலர் டைப் ஆஃப் பேட்டர், சிமிலர் டைப் ஆஃப் பவுலர்ஸ். ரசலால் நம்ம கண்டிப்பாக 14 மேட்சஸுமே விளையாட வைக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம சிமிலர் பேக்கப் வச்சுன்னு இருக்கோம் ஜேமி ஓட்டன் அப்படின்னு சொல்லும் போது அங்கேயுமே நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க போகிறது கிடையாது. அண்ட் சிஎஸ்கேக்குமே ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தேவைப்படுறாங்க. அந்த ஆல்ரவுண்டர் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தா சிஎஸ்கேக்கு ட்ரிபிள் அட்வான்டேஜ். அண்ட் ஆப்ஷன்ஸில் இந்த மினி ஆப்ஷனில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆண்ட்ரே ரசல் தான் ஒத்த ஆப்ஷன் இருக்குது. ஐ மீன் டாப் ஆப்ஷன். எல்லாமே சுற்றி வளைச்சி பார்த்தா ஆண்ட்ரே ரசல் பர்ஃபெக்டாக சிஎஸ்கேக்கு செட் ஆகுறாரு. பட் ஒரே ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ், ஆண்ட்ரே ரசலுக்கு ஏஜ் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இன்னும் ஆண்ட்ரே ரசல் மிஞ்சி போனால் 2 இல்லைனா ஒரே வருஷம் தான் விளையாட முடியும். இதுக்காக சிஎஸ்கே ஆண்ட்ரே ரசல் மேலே எக்கச்சக்க க்ரோர்ஸ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுமா? இதுதான் மெயின் கொஸ்டின் மார்க். பிகாஸ் ஆண்ட்ரே ரசல் கண்டிப்பாக சீப்பர் ப்ரைஸுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலுமே நம்மளுடைய சிஎஸ்கே ஆண்ட்ரே ரசலுக்காக ட்ரேட் ஆஃபர் வச்சுருக்காங்களாமா கைஸ். எஸ் கைஸ், இந்த ட்ரேட் ஆஃபர் எப்போ வச்சுருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் கிட்ட போய், ஸோ மோஸ்ட்லி இந்த கேஎல் ராகுல் கேகேஆருக்கு கொடுத்துடுங்க, ஆண்ட்ரே ரசல் கேகேஆர் வந்து டெல்லிக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற டைமில் தான் சிஎஸ்கே ரசல் எங்களுக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைட் ஆஃபர் வச்சிருக்காங்க. ஸோ கேகேஆருக்குமே ரசல் எப்படி இருந்தாலும் தேவையில்லைல்ல, சிஎஸ்கே கொடுத்துடலாம் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க போகாதீங்க கைஸ். பிகாஸ் ஆண்ட்ரே ரசல் டு சிஎஸ்கே ஒரு ஆல் கேஷ் டீலாக இருந்திருக்கு. ஸோ அதனால கேகேஆர் ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணி போட்டாங்க. எங்களால் ஆண்ட்ரே ரசலை கொடுக்க முடியாது ஆல் கேஷ் டீலுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பார்த்து தான் சிஎஸ்கேலின் ஏஆர் ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் நீ ஆப்ஷனில் வந்துடப்பா, நாங்கள் உன்னை கண்டிப்பாக ஆல் அவுட் போய் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஆண்ட்ரே ரசல் லாஸ்ட் மூமெண்ட்டில் ரிலீஸ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சிஎஸ்கே பத்திரனாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணமே ஆண்ட்ரே ரசலை போய் ஆல் அவுட் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. பத்திரனாவுடைய ரிலீஸுமே லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் ஏற்பட்டிருக்கு. ஆண்ட்ரே ரசலுடைய ரிலீஸுமே லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் ஏற்பட்டிருக்குது. ஆப்வியஸாக எல்லா சிச்சுவேஷனும் இங்கே மேட்ச் பண்ணி பாருங்கள். சிஎஸ்கே ஆண்ட்ரே ரசலை டார்கெட் இல்லை, ஆண்ட்ரே ரசல் எடுத்துன்னு வரப்போகுது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். எஸ், இப்போ சில பேர் இல்லை நிறைய பேரை லைக் தலை அண்ட் ஆண்ட்ரே ரசல் 2 பேருமே அவங்களோட பீக்கில் இல்லை. இப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஃபினிஷிங் ஸ்லாட்டை இங்கே 2 பேர்கிட்ட எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருக்குமே இருக்கலாம். பட் கைஸ், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரசல் ஜஸ்ட் அவரோட 25% பழைய ஃபார்முக்கு போயிட்டார் அப்படின்னா இஸ் அன்ஸ்டாப்பபிள் கைஸ். யாராலும் ஒரு நிறுத்த முடியாது. இருந்தாலும் ரசல் எனக்கு தெரிஞ்சு இப்போ சிஎஸ்கே லைனப்பில் செட் ஆக மாட்டார். பிகாஸ் இப்போ தான் சிஎஸ்கே அவங்களோட யங் லைனப்பில் போயிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ரசல் எடுத்துன்னு வந்து சிஎஸ்கே பெரிய மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தால் நல்லது தான். அண்ட் நம்ம இங்கே சொல்கிற போது அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது சிஎஸ்கேக்கு ரசல் எடுத்துன்னு வரப்போகுது. பிகாஸ் கேகேஆர் கண்டிப்பாக ரசலால் விடவே மாட்டாங்க. பைபேக் பண்ண தான் போகிறாங்க. அவங்க பைபேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான், கம்மியான ரேட்டுக்கு பைபேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ரசலை விட்டுருக்காங்க. அண்ட் அதர் சைட் எஸ்ஆர்ஹெச் ஃபுல்லாக காட்டிட்டு இருக்காங்க ரசல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ஆல் அவுட் கண்டிப்பாக போக போகிறாங்க. சிஎஸ்கே அந்த அவ்வளோ 20 crores கொடுத்து ரசல் எடுக்க முடியாது. ஸோ என்னென்ன பண்ண போகிறாங்க இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரசல் டு சிஎஸ்கே சான்சஸ் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரசல் சிஎஸ்கேக்கு வேணுமா வேணாவா, எஸ்ஸானோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் ட்ரேடெலாம் இருக்கட்டும், இன்னொரு ட்ரேடை கண்டிப்பாக பண்ண போகிறாங்கப்பா. என்ன ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் சேரை ஹோம் கமிங் பண்ண வைக்க போகிறாங்க. தீபக் சேர் ஹோம் கமிங் ஆல் கேஸ் டீலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை கைஸ். சிஎஸ்கேலேருந்து தீபக் சேருக்காக அன்ஷுல் கம்போஜியே சிஎஸ்கே கொடுக்க போகிறாங்களாமா.
22 ஏஜ் தான் ஆகுது அன்ஷுல் கம்போஸ். ஆன் த அதர் சைடு தீபக் சருக்கு ஆல்ரெடி 30+. தீபக் சரோட பீக்கில் கிடையாது, ஒரு இன்ஜுரி ப்ரோன். தீபக் சரால் 125 கரெக்டாக கிளாக் பண்ண முடியல. அந்த அதர் ஹேண்ட் அன்ஷுல் கம்போஸுக்கு 22-24 தான் ஆகுது. தலை அவரை எவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அன்ஷுல் கம்போஸ் சிஎஸ்கேவோட செம்மான பவுலர் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி. அண்ட் இவரால் T20s நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிஎஸ்கேவோட மேட்சஸில் 135-140 ஈஸியாக கிளாக் பண்ணுறாரு. இந்த ட்ரேட் நடக்கணுமா கைஸ்? எஸ் கைஸ், இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் பாட்டுன்னு இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நேற்றுக்குலேருந்து ஃபுல் ட்ரெண்டாக இருக்குது. தீபக் சரை சிஎஸ்கே ஹோம் கமிங் பண்ண வைக்க போகிறாங்க, அன்ஷுல் கம்போஸை அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம இதை ஃபஸ்ட்டாக பார்த்துலாம். எதுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்துல் டாக்கூரோட இன்க்ளூஷன் மும்பை இந்தியன்ஸ் டீமில் தான். ஷார்துல் டாக்கூர் வரார் அப்படின்னா கண்டிப்பாக தீபக் சரை பெஞ்ச் தான் பண்ண போகிறாங்க. அண்ட் 9.75 crores தீபக் சர் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ட்ரேட் சிஎஸ்கே கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துடுவாங்க மும்பை இந்தியன்ஸ். பட் அப்படியே ஆல் கேஷ் டீலுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அன்ஷுல் கம்போஸை இன்ஃபேக்ட் இன் டிமாண்ட் வைக்க போகிறாங்க. அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்கிறாங்க லைக் அன்ஷுல் கம்போஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படின்னு சொல்லும்போது அன்ஷுல் கம்போஸை கொடுத்துடணும், தீபக் சர் எடுத்துன்னு வந்துடணும். இதுதான் எல்லாருடைய விருப்பமாக இப்போ இருக்குது. இல்லை எனக்கு புரியல, தீபக் சருக்கு 9.75 crores. ஸோ செம்ம இன்ஜுரி ப்ரோன். 125 கிளாக் பண்ணுறதுக்கே அவரால் கண்டிப்பாக முடியல. தீபக் சரால் ஃபீல்டிங் பண்ண முடியாது, பேட்டிங் விளையாட முடியாது, போலிங்கில் செம்ம வீக்காக மாறிட்டார். பட் அன்ஷுல் கம்போஸை பாருங்கள், பேட்டிங்கில் செம்மையாக விளையாடுவார், லோ ஆர்டர் கான்ட்ரிபியூஷன், போலிங் செம்மையாக போடுவார், ஃபீல்டிங் செம்மையாக விளையாடுவார் அண்ட் ஒரு லாங் டைம் அசெட். ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த ட்ரேட் சுத்தமாக சிஎஸ்கேயோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாசிபிள் கிடையாது, மும்பையோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னா மும்பைக்கு 100% அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். சிஎஸ்கே 1% அட்வான்டேஜ் இருக்க போது கிடையாது. சிஎஸ்கே லாஸ் தான் பண்ணிக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அண்ட் மும்பை கூட எந்த ஒரு ட்ரேடும் நடக்கல அண்ட் இன்ஃபேக்ட் நடக்க போகிறது கிடையாது. சிஎஸ்கே அன்ஷுல் கம்போஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க தீபக் சருக்காக. இன்ஃபேக்ட் தீபக் சார் ஆப்ஷனில் வந்தால் வேணால் எடுத்து போட்டிருப்பாங்க சிஎஸ்கே. பட் ரேதர் தேன் தட் கண்டிப்பாக அன்ஷுல் கம்போஸ் எல்லாம் சிஎஸ்கே கொடுக்க மாட்டாங்க கைஸ். பட் இருந்தாலும் இப்போ சில பேர் சொல்லலாம் லைக் அன்ஷுல் கம்போஸ் நல்லா விளையாட மாட்டார். அந்த இந்தியா மேட்ச்சில் பார்த்துருப்பே, அவராலே 125-135 போட முடியல, அவரால் செம்ம ஸ்லோவாக போடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே விமர்சனம் வச்சாங்க அவர் மேலே. எஸ், அது உண்மை, ஒத்துக்கலாம். பட் அன்ஷுல் கம்போஸ் அதுதான் அவருடைய டெபியூ மேட்ச். ஸோ அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போலிங் போட்டிருப்பாரு. ரேதர் தென் தட் அன்ஷுல் கம்போஸை நீங்கள் சிஎஸ்கேல பாருங்க கைஸ், எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி. அண்ட் டொமஸ்டிக்ஸில் இஸ் எ சென்சேஷனல் கைஸ், செம்மையாக விளையாடி இருக்காரு. ஸோ ரஞ்சியாக இருக்கட்டும், விஜய் சார், சையத் முஸ்தாக் அலி, எல்லா பக்கமே அன்ஷுல் கம்போஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்குது. அண்ட் நோட் மை வேர்ட்ஸ் கைஸ், இப்பயும் சொல்கிறேன், அன்ஷுல் கம்போஸ் சிஎஸ்கேக்கு 2026 இன்ஃபேக்ட் பர்பிள் கேப் ஹோல்டர்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருப்பார் அன்ஷுல் கம்போஸ் அப்படின்னு நான் ஃபுல் நம்பிக்கை அன்ஷுல் கம்போஸ் மேலே வைக்கிறேன். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், அன்ஷுல் கம்போஸ் டு தீபக் சர் சிஎஸ்கே பண்ணுமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் எடுப்போம் கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.